விபத்தில் சிக்கிய நடிகர் தனுஷ் மகன் வெளியான அந்த அதிர்ச்சி செய்தி தமிழ் சினிமாவையும் நிலைக்குலிய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினியுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள். ஆனா அவங்களோட திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டின் காரணமா திடீர்னு தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமா 2 பேரும் பிரிஞ்சு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை தனித்தனியா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா, நடிகர் தனுஷுக்கும், ஐஸ்வர்யாவுக்கும் இடையில 2 மகன்கள் பிறந்தாங்க. அந்த 2 பேருடைய வாழ்க்கைய பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம, இவங்க 2 பேரும் அவங்களுடைய சொந்த விருப்பத்துக்காக பிரிஞ்சுட்டாங்க. ஆனா, தனுஷையும், ஐஸ்வர்யாவையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். ஏன்னா, தனக்கு 2 பேரன்கள் இருக்காங்க அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, போராடி பார்த்தாரு. ஆனா 2 பேருமே இதுக்கு மேல எங்களால சேர்ந்து வாழ முடியாது. நான் இவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு காரணமே என்னுடைய பசங்க தான். இப்போ என் பசங்க வளர்ந்துட்டாங்க. இதுக்கு மேல என்னால சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு தனுஷ் ஒரு பக்கம் பிரிஞ்சு, இப்போ அவரு படு பிஸியா தமிழ் சினிமால தொடர்ந்து நிறைய படங்களை கமிட் ஆகி படு பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் இதுக்கு மேல என்னால தனுஷ் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய வீட்டுல தனிமையில இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல நடிகர் தனுஷையும் தன் அம்மாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இப்போ தனுஷுடைய மூத்த மகன் பலமுறை அவருமே முயற்சி பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா தனுஷ் ஒரு பிடிவாதமா இருக்காராம். இது எல்லாருக்குமே பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கு. ஒரு பக்கம் ரஜினிகாந்த் இதுக்கு மேல் தனுஷை நம்மளால பேசி மாற்ற முடியாது, அதனால நம்ம பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு 2வது திருமணம் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற முயற்சியிலும் களமிறங்கியிருக்காரு. இது தனுஷுடைய மகன்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா தன் அப்பா மோசமானவர் இல்ல, கெட்டவர் இல்ல. தன் அப்பா கண்டிப்பா மனசு மாறி எப்படியும் தன் அம்மாவை சேர்த்துப்பாரு அப்படின்னு அவங்க மட்டும் முழுமையா நம்புறாங்க. இதுக்கடியில இப்போ நடிகர் தனுஷோடைய மகனான மூத்த மகனை வைத்து படம் பண்றதுக்கு இப்போ நிறைய இயக்குனர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா தனுஷுடைய மகனுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஆனா ஐஸ்வர்யா இப்போ தன் மகன்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நீ கண்டிப்பா படத்துல நடி, நீ நடிச்சுனா உங்க அப்பா மனசு மாதிரி நம்ம கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னது காரணமா தனுஷுடைய மூத்த மகன் இப்போ ஒரு முக்கியமான படத்துல கமிட் ஆறாரு. அந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ ஆரம்பித்திருக்காங்க. அந்த படத்துல இவரு ஒரு பைக் ரேசரா கலந்துக்கிறாராம். அதன் காரணமா இவரு விலை உயர்ந்த சில முக்கியமான பைக்லாம் ஓட்டி பழகவும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த படத்துக்காக தனுஷுடைய மகன் நிறையவே கஷ்டப்படுறாரு. கண்டிப்பா இந்த படத்தோட வெற்றி தன் அப்பாவுடைய மனசை மாத்தி தங்களோட மீண்டும் இணைய வச்சிடும் அப்படின்னு தனுஷுடைய மகன் முழுமையா நம்புறதுனால இந்த படத்துக்காக அவரு பயங்கரமான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய பாதி படப்பிடிப்பு இப்போ நடந்து முடிஞ்சிச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அவர் ஒரு பைக்ல சண்டை போற மாதிரி சீன், அதற்காக பைக்கை பயங்கர ஸ்பீடா ஓட்டிட்டு போற மாதிரி அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த பைக்கை ஸ்பீடா ஓட்டிட்டு போற வழியில திடீர்னு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. இத படக்குழு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. விபத்துல சிக்கி நடிகர் தனுஷுடைய மகனுக்கு பயங்கர காயம் ஏற்பட்டு மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தான் அவரு மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்காராம். அவருக்கு பேச்சு மூச்சே இல்லாம இப்போ செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னும், அவர் தலையில பெரும் காயம் ஏற்பட்டு அதன் காரணமா அவர் இப்போ கவலைக்கிடமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சி வச்சிருக்கு. அதோட நடிகர் தனுஷ், ரஜினிகாந்த், ஐஸ்வர்யான்னு எல்லாருமே கண் கலங்கி கதறி துடிச்சிருக்காங்க.